Welcome to the channel Learning Literature with Ovia. இந்த வீடியோவில் ஆல்ஃப்ரட் டென்னிசன் எழுதின உலிசஸ் அப்படின்ற போயமோட சம்மரியை பார்க்கலாம். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன் 1809லேருந்து 1892 வரையிலும் வாழ்ந்த பிரிட்டிஷ் ரைட்டர். இவர் 1850லேருந்து 1892 வரையிலும் இங்கிலாண்டோட போய்ட் லாரியேட்டாகவும் இருந்திருக்காரு. தி லேடி ஆஃப் ஷாலட், மோர்டி ஆர்தர், பிரேக், உலிசஸ், தி சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட் இதெல்லாம் அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ். 1833 பிளாங்க் வேர்ஸில் எழுதப்பட்ட இந்த போயம் 1842 டென்னிசனோட செகண்ட் வால்யூமில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக். இந்த போயம் உலிசஸ் அப்படின்ற மித்திக்கல் கேரக்டரை பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கு. உலிசஸ் ட்ரோஜன் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அவரோட கிங்டமான இத்தாக்காவுக்கு திரும்ப வராரு. அவரோட ஒய்ஃப் அண்ட் சன் கூட அவங்களோட லைஃப்பை ரீயூனைட் பண்ணுறதை விட மறுபடியும் அட்வென்ச்சர் செய்யணும் அப்படின்னு தான் அவருக்கு தோணுது. உலிசஸ் அவரோட கிங்டம் பற்றியும் அட்வென்ச்சர் பற்றியும் சன் டெலமாக்கஸ் பற்றியும் என்னெல்லாம் நினைக்கிறாரு அப்படின்றத இந்த போயத்தில் நம்ம பார்க்கலாம். சர்ச் ஃபார் அட்வென்ச்சர், ஹீரோயிசம் இதை பேசிக் தீமாக வச்சு எழுதப்பட்ட இந்த போயத்தோட சம்மரியை பார்க்கலாம். உலிசஸ் ட்ரோஜன் வார்லேருந்து திரும்ப வராரு. அவர் அங்கதில் நிறைய அட்வென்ச்சர்லாம் பண்ணிட்டாரு. இப்போது இத்தாக்கா அப்படின்ற இந்த கிங்டமில் அவர் ஒரு ஐடல் கிங்காக இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. இந்த நாட்டோட கிங்காவோ அல்லது ஒய்ஃபோட ஹஸ்பண்டாவோ அவரை அன்ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட கிங்டம் ரொம்ப டல்லாக இருக்குது. ஒய்ஃபுக்கும் ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இத்தாக்கா வந்து ரொம்ப பேரன் அண்ட் ராக்கி பிளேஸாக இருக்குது. ஸோ கண்ட்ரியில் அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கோ ஹோமில் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கோ அவருக்கு எந்த ஸ்கோப்பும் இல்லை. அவரோட பீப்புளும் சாவேஜஸாக இருக்காங்க. அவங்களுக்குன்னு எந்த எய்ம்ஸும் கிடையாது. அனிமல்ஸ் மாதிரி சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. அப்புறம் உலிசஸோட அட்வென்ச்சர் பற்றியோ அவரோட கிரேட்னஸ் பற்றியோ அந்த பீப்புளுக்கு எதுவுமே தெரியலை. ஸோ அப்படிப்பட்ட இந்த இத்தாக்காவில் ஒரு ஐடல் கிங்காக இருக்கிறதுக்கு உலிசஸ்க்கு விருப்பம் இல்லை. உலிசஸ்க்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற டிசையர் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த டிசையரை அவரால் சப்ரெஸ் பண்ணவே முடியலை. அவரோட லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்படி ஒரு ட்ரங்கார்டு அவர் கப்பில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ட்ராப்பை வரையிலும் என்ஜாய் பண்ணி குடிப்பாரோ அது மாதிரி அவரோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உலிசஸ் அவரோட லைஃபோட ஓல்டு ஏஜ் வரையிலும் அவர் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் அவர் நிறைய அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. உலிசஸ் அவரோட லைஃப்பில் நிறைய அட்வென்ச்சரும் பண்ணியிருக்காரு, நிறைய சஃப்ரிங்ஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையுமே அவர் சிங்கிளாக செய்யலை, அவரோட காம்ரேட்ஸ் கூட சேர்ந்து தான் செஞ்சுருக்காரு. அவங்களோட அட்வென்ச்சர் லேண்டில் மட்டும் இல்லை, சீலையும் நடந்திருக்கு. இன்னும் சில நேரங்களில் அவரோட செயலர்ஸ் எல்லாம் ட்ரவுன் ஆகிடுவோமோ அப்படின்னு பயந்து சில நேரங்களில் பின்வாங்குவாங்க. ஆனால் உலிசஸ் அப்படி கிடையாது. எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் அவரோட அட்வென்ச்சரை செய்கிறதுக்கு அவர் தயாராக இருப்பார். பர்டிகுலராக ஹைட்ஸ் அப்படின்ற ஸ்டார் அப்பியர் ஆகும்போது அவர் வந்து அவரோட ஓஏஜை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். ஏன்னா ஹைட்ஸ் அப்படின்றது ஸ்டோம் வர்றதுக்கான அறிகுறி தான். ஆனால் புயல் வந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்தில் தான் பெரிய அட்வென்ச்சர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கக்கூடிய பர்சன் தான் இந்த உலிசஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டதா சொல்கிறாரு. எந்த ஊருக்கு போனாலும் அவரை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவரோட லைஃப் டைம்லேயே அவர் வந்து ஒரு லெஜெண்ட் ஆகிட்டதா ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் அவரோட ஹார்ட்டில் ட்ராவல் பண்ணணும், அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்ற தாட் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுவரையிலும் நிறைய இடங்களுக்கு போயிருக்காரு. அப்படி போகும் பொழுது அவர் போன அந்த சிட்டியோட சிவிலைசேஷன், அந்த சிட்டியோட வெதர் கண்டிஷன், அவங்களோட கவர்மெண்ட், இப்படி எல்லாமே அவருக்கு தெரியும். போகிற இடங்கள்லாம் உலிசஸ்க்கு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்குது. உலிசஸ் அவரோட காம்ரேட்ஸ் கூட சேர்ந்து பேட்டில் ஃபீல்டை நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ட்ரோஜன் வாரை பற்றி சொல்கிறாரு. இந்த ட்ரோஜன் வாரில் அவர் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ட்ரோஜன் வாரில் எப்போதும் சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று அது டெஃபீட்டட் சோல்ஜர்ஸோட க்ரையிங் சவுண்டாக இருக்கலாம், இல்லை விக்டோரியஸ் சோல்ஜர்ஸோட ஹாப்பி சவுண்டாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சவுண்டு வந்து அந்த பேட்டில் ஃபீல்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து இவர் தன்னோட காம்ரேட்ஸ் கூட என்ஜாய் பண்ணதாக சொல்கிறாரு.
உல்லிசஸ் வந்து யாரையெல்லாம் மீட் பண்ணியிருக்காரோ, உல்லிசஸை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, அவங்க எல்லாருமே உல்லிசஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. இப்படி ட்ராவல், பேட்டில் ஃபீல்டு, அதில் கிடைக்கக்கூடிய அட்வென்ச்சர்ஸ் இதெல்லாம் செய்யாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு உல்லிசஸ். உல்லிசஸ் தனக்கு இருக்கக்கூடியதே ஒரே ஒரு லைஃப், அந்த லைஃப்லையே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா உல்லிசஸ்க்கு இப்போது ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த லிட்டில் பார்ட்டில் நான் ஏதாவது சம்திங் யூஸ்ஃபுல்லாக செய்யணும். எப்படி ஒரு மெட்டல் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது ரஸ்ட் ஆகிடுமோ, அந்த மாதிரி நான் வந்து டிகே ஆக விரும்பலை. இந்த லிட்டில் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு உல்லிசஸ். ஒவ்வொரு மணி நேரமும் உல்லிசஸ்க்கு ரொம்ப வேல்யூபிளான ஒன்று. ஏன்னா எட்டர்னல் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெத் அப்படின்றது எப்போ வேணாலும் வரலாம். அவர் வந்து தன்னோட கிரே ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஏஜ் ஆகிட்டுனா ஹேர்லாம் க்ரே ஆகிடும் இல்லையா? இப்போ இவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அதனால் அவரோட ஸ்பிரிட்டை க்ரே ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏஜ் ஆனாலும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும், நிறைய நாலேஜை பர்சீவ் பண்ணணும் அப்படின்ற தாட் விஷஸ் மட்டும் அவருக்கு வந்து எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிங்கிங் ஸ்டார் வந்து அட்மாஸ்பியரை க்ராஸ் பண்ணி எர்த்துக்கு வந்து சேர்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து ஆஷ் ஆகிடும். அது மாதிரி அவரோட நாலேஜை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற ப்ராசஸில் அவருக்கு வந்து என்ன ஆனாலும் அந்த நாலேஜை பர்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற தாட் அவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் அவரோட சன் டெலமாக்கஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ரொம்ப அஃபெக்ஷனேட்டடாக மை ஓன் டெலமாக்கஸ் அப்படின்னு சொல்கிறாரு. உல்லிசஸ் அவரோட அட்வென்ச்சர் செய்கிறதுக்காக அவரோட கிங்டமை விட்டுட்டு போகிறாரு இல்லையா? ஸோ அப்போது அந்த டைமில் அவரோட ஆப்சன்ஸில் இந்த கிங்டமை யார் பார்த்துக்க போகிறதுனா டெலமாக்கஸ் தான் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒப்படைக்க போகிற டியூட்டியை ப்ராப்பராக பார்ப்பாரு அப்படின்னும், இந்த ரக்குடு பீப்புளான அதாவது வயலண்ட் இத்தாக்கன்ஸை டெலமாக்கஸ் அவரோட ஹார்ட் ஒர்க்னாலையும் ரொம்ப பொறுமையாலையும் மாற்றி ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டு பீப்புளாக மாற்றுவார். அதே மாதிரி இந்த பீப்புளை யூஸ்ஃபுல் அண்ட் குட் பீப்புளாக மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி டெலமாக்கஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உல்லிசஸ். டெலமாக்கஸ் ஒரு ஃபால்ட்லெஸ் பர்சன் அப்படின்னும், அவரோட டியூட்டியை அவர் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக பார்ப்பாரு அப்படின்னும், பீப்புளில் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ட்ரீட் பண்ணுறதுல அவர் என்றைக்குமே தவற மாட்டார் அப்படின்னும் சொல்கிறாரு உல்லிசஸ். அதே மாதிரி டெலமாக்கஸ்க்கு ரிலீஜியனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸை ரொம்ப கேர் எடுத்து செலிப்ரேட் பண்ணுவார் அப்படின்னும், நான் இல்லைன்னாலும் அவரோட டியூட்டியை அவர் செய்வார். நான் என்னோடய டியூட்டியை எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறேனோ அதே மாதிரி டெலமாக்கஸ் அவரோட டியூட்டியை பர்ஃபெக்டாக பண்ணுவார் அப்படின்னும் சொல்கிறாரு உல்லிசஸ். உல்லிசஸ் அவங்களோட அட்வென்ச்சரஸ் ஓயேஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்துடுச்சு. ஹார்பரில் ஷிப் ரெடியாக இருக்குது. வெதர் கண்டிஷனும் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஈவினிங் டைம் டார்க் ஆகிக்கிட்டே இருக்குது. உல்லிசஸ் அவரோட மரைனர்ஸை பற்றி சொல்கிறாரு. இந்த மரைனர்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். உல்லிசஸ்க்கும் மரைனர்ஸ்க்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்க எல்லாருமே எப்போதுமே அவங்களோட தாட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபீலிங்ஸாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போது தண்டர் அண்ட் சன் ஷைன்லாம் இருக்குது, இருந்தாலும் எதுவும் அவங்கள டெப்ரெஸ் பண்ணலை. ப்ரிஜுடைஸ் இல்லாத பீப்புள் தான் இவங்க எல்லோரும். இங்கே உல்லிசஸ் அவரோட மரைனர்ஸை டைரெக்டாக அட்ரெஸ் பண்ணுறாரு. மரைனர்ஸுக்கும் ஏஜ் ஆகிடுச்சு, உல்லிசஸ்க்கும் ஏஜ் ஆகிடுச்சு. ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால இது வந்து ஐடலாக வீட்டில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டெத் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாரோட ஆக்டிவிட்டீஸையும் ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஆக்டிவிட்டீஸை நாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டெத்துக்கு முன்னாடியே கிரேட்டாக ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு உல்லிசஸ். லைட் ஹவுஸ்லேருந்து லைட் வந்துட்டுருக்கு. டே டைம் முடிஞ்சிருச்சு, இருட்டாயிடுச்சு. மூன் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. சீ வேவ்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நாய்ஸஸ் கேட்குது. இப்போது உல்லிசஸ் அவரோட மரைனர்ஸ்க்கு அவரோட எய்ம் என்ன அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு. இது ஆல்ரெடி லேட் ஆனாலும் நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு நியூ வேர்ல்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சன், ஸ்டார்ஸ் இதோட பிளேஸ் எல்லாம் தாண்டி நம்ம ஒரு நியூ வேர்ல்டை டெத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உல்லிசஸ் அவரோட மரைனர்ஸோட ஷிப்பில் செயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களோட அட்வென்ச்சரஸ் ஏஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ரீக் பீப்புளுக்கு பொதுவாக ஒரு நம்பிக்கை, அவங்களோட கிரேட் பீப்புளெலாம் அவங்க டெத்துக்கு அப்புறம் ஹாப்பி இசல்ஸ் அப்படின்ற பிளேஸுக்கு போவாங்கன்னு. அது மாதிரி க்ரீக் ஹீரோவான ஆச்சிலஸும் இப்போது ட்ரோஜன் வாரில் இறந்ததுக்கப்புறம் ஹாப்பி இசல்ஸில் தான் இருக்கார் அப்படின்னு நம்புகிறாங்க. உல்லிசஸ் கூட இருக்கக்கூடிய மரைனர்ஸும் ஹாப்பி இசல்ஸுக்கு போய் ஆச்சிலஸை மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்புகிறாங்க.
அவங்களோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் லோ ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. இருந்தாலும் ஃபிசிக்கலாக அவங்க வந்து பவர்லெஸ்ஸாக இருந்தாலும் மென்டலாக அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இருக்கக்கூடிய உள்ளீசஸோடு சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரைனர்ஸ்க்கும் ஹீரோயிசம் வந்து அதிகமாகவே இருக்குது. டைமோ ஃபேட்டோ அவங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் அவங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவோம் அப்படின்ற வில் பவர் மட்டும் எல்லாருக்கும் இருக்குது. இந்த போயமோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.